ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம். அது என்னோட ஸ்டைல்ல. இந்த சிக்கன் கிரேவி மட்டும் பண்ணி கொடுத்து பாருங்க, அப்புறம் திரும்ப திரும்ப இதை தான் கேட்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் மசாலாவோட ரெசிபி சீக்கிரமா நான் ஷேர் பண்றேன். இப்போ 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த கேப்ல ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 வத்தலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 4 to 5 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 வெள்ளைப்பூடு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வரும்போதே நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குங்க. நான் ஒரு 3 பெரிய வெங்காயம், 1 தக்காளி எடுத்துட்டு வந்திருக்கேன். பெரிய வெங்காயம் என்கிட்ட கொஞ்சம் சின்னதா இருந்தனால நான் 3 எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெருசா இருந்துச்சுன்னா 2 பெரிய வெங்காயம் கரெக்டா இருக்கும். பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிரியாணிக்கு நீங்க எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே ஸ்லைஸ்ல குட்டி குட்டியா இருந்தா கரெக்டா இருக்கும். மெயினா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல தாங்க கட் பண்ணணும். ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியா நீல வாக்குல நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு தக்காளியில இருக்க புளிப்பு இந்த சிக்கன் கிரேவிக்கு கரெக்டா இருக்குங்க. இப்ப சிக்கன் கிரேவிக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ட்மே எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம இதை ஒவ்வொன்னா வதக்கி விட்டு செய்யறது மட்டும்தாங்க. ஒரு டவால கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன்ல மேரினேட் பண்ணும் போதே நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கல. இப்ப நம்ம சேர்க்கிற உப்பு கூட தேவையான அளவுக்கு நம்ம சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு ரெடியா வச்சிருக்க பேஸ்ட் நான் இப்ப இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்ல இருக்க ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸை உள்ள அடுக்கி விட்டுக்கலாம். எல்லா பீசஸுமே உள்ள அடுக்கினதுக்கு அப்புறமா இந்த ஆனியனும் சிக்கனும் நல்லா ஒன்னா கோட்டாகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன்ல இருக்க தண்ணி தனியா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியை தான் வைக்க போறேன், அதனால தண்ணி நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணதை உள்ள ஆட் பண்ணி விட்டுருக்கேன். இப்ப இதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அகைன் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கேப்ல தக்காளி நல்லா மசிச்சு வந்திருக்கும். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் நல்லா ஜூசியா வெந்து வந்திருக்குங்க. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைம்ல நான் கொஞ்சமா மேல கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் ஸ்பைசி சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வீட்ல இருக்கவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க.